போன வாரத்திலிருந்து நோயற்ற வாழ்வு என்கிற தலைப்பிலே சத்தியங்கள் எடுத்து பேசி வருகிறோம். மனிதனை குறித்த தேவனுடைய மாறாத நோக்கம் என்பது மனிதன் தேவனோட உறவு கொண்டிருக்கணும், தேவனோட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், தேவனை ஆண்டவராக இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும், அவரோட உடன்படிக்கையில் இருக்க வேண்டும். அதான் மனிதனை குறித்த பிரதானமான நோக்கம். அதற்கப்புறம் நாம் இந்த பூமியில் தான் வாழுகிறோம். இந்த பூமியில் வாழுகிற நாம் சுகத்தோடு, ஜீவனோடு, செல்வ செழிப்போடு, குறைவில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நேற்று ஒரு சகோதரர் வந்தார். ஒரே கஷ்டமாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது. நானும் கொஞ்ச நாள் இயேசுநாதர் போட்டோ வீட்டில் மாட்டி பார்த்தேன். ஆனால் இன்னும் கஷ்டம் தீர்ந்தது பாருல, ஆட்டி படைக்குத சார்னாரு. இயேசுநாதர் ஃபோட்டோவை வீட்டில் மாட்டினாலாம் ஒன்றும் அற்புதம் நடக்காதுங்க. எங்கள் வீட்டில் நான் மாட்டவே இல்லை, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். கர்த்தர் யாரையும் ஆட்டி படைக்க விரும்பலை. நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஆட்டி படைக்கணும். அதான் நம்மை குறித்து தேவ சித்தம். பிரச்சனை நம்ம ஆட்டி படைக்கூடாது, பிரச்சனைகளை நம்ம ஆட்டி படைக்கணும். இன்னும் ஆட்டி படைக்கிறானேன்னு பிரச்சனைகள் நம்ம பார்த்து வேதனைப்படக்கூடிய இதில் இருக்கணும். அதான் நம்மை குறித்து தேவ சித்தம். வசனத்தை கேளுங்க பிரதர், நல்லா இருப்பீங்கன்னே. நல்லா இருப்பீங்கன்னா ஆவிக்குரிய இதில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்களா சார் இருக்காரு. நல்லா இருக்கலாம், ஆவியில் நல்லா இருக்கலாமோ சில இதே மக்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. சில டேம்லாம் சொல்கிறாரு, ஆவிக்குரிய டேம்ங்கிறார். ஆவிக்குரியில் நல்லா இருக்கலாமான்னு சொல்கிறீங்களா என்னாரு. ஆவிக்குரிய ரீதியிலையும் நல்லா இருக்கலாம், பொருளாதாரத்தில், சுகத்தில், ஆரோக்கியத்தில், எல்லார் இதிலையும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது என்னுடைய விருப்பம் இல்லை, தேவனுடைய விருப்பம். 3 யோவான் 2 சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன்கிறார். ஒரு மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம், விருப்பம் என்னவென்றால் அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், நிறைவாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும். அது வாழ்க்கை என்பது நான் வாழ வேண்டுங்கிற துடிப்பு அவனுக்கு இருக்கணும். கஷ்டப்படுறதுக்கு பேரெல்லாம் பேசாமல் போயிடலாம், இருந்து எண்ணத்தை கண்டோங்கிற நிலையில் இருக்கக்கூடாது. இவ்வளவு கண்டிருக்கவே ஏன் போகணும்னு நினைக்கணும். அதான் நம்மை குறித்த தேவ சித்தங்க. அப்படித்தான் வாழ வேண்டும் விரும்புகிறார். புத்தகம் படிச்சு பாருங்க. நீ நன்றாயிருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும், நீ நன்றாயிருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும். இவன் கேட்டானா? அவர் சொல்றார், ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது நீ நன்றாயிருக்கணும், நீடித்திருக்கணும். நீடித்திருந்து நன்றா இல்லைன்னா நீடித்திருக்க விருப்பம் இருக்காது இல்லையா? ரெண்டுமே வேணும், சுகம் வேணும், செழிப்பு வேணும். இஸ்ரவேல் மக்களை தேவன் வெளியே கொண்டு வர்றார், உடன்படிக்கைகளை கொண்டு வருகிறார், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் வெளியே கொண்டு வருகிறார். பார்வோன் பிடியிலிருந்து வெளியே வந்தாச்சு. நம்ம பிசாசின் பிடியிலிருந்து வந்த மாதிரி பார்வோன் பிடியிலிருந்து வெளியே வந்தாச்சு. 30 லட்சம் மக்கள் வர்றாங்க. அதில் விளைவினப்பட்டவன் ஒருத்தம் கூட இல்லை. ஒரு ஆள், ஒரு ஆசைக்கு ஒருத்தர் இருக்கட்டுமே. எல்லாருமே நல்லா இருக்காங்க, திருஷ்டிக்காக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆசைக்கு கூட ஒருத்தன் விளைவினம் அல்ல. அவர்கள் விளைவினப்பட்டவன் ஒருவன் இல்லை, ஒருவன் கூட ஏழை இல்லை. ஏழைங்கள்லாம் வாங்கினா ஒருத்தனும் வரமாட்டான். அத்தனை பேரும் செல்வந்தர்கள், அத்தனை பேரும் ஆரோக்கியமானவர்கள். அவங்களாம் அதுக்கு முன்னாடி செல்வந்தர்களா? அதுக்கு முன்னாடி ஆரோக்கியமானவர்களா? கிடையாது. அத்தனை பேரும் என்ன கேட்டால் பெரும்பாலான மக்கள் 90% மக்கள் வியாதியில் இருந்திருப்பான். ஏன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு கிடையாது, கொடுக்குற சாப்பாட்டை வச்சு தான் வாழணும். சரியாக வேலை செய்யலைன்னா அடி பிச்சிருவான். வெயிலில் வேலை செய்யணும், நல்ல உணவுள்ள வெயிலில் வேலை செய்யணும்னா பாடி எப்படி கூணல் விழுந்துடும். நல்ல வெளிநாட்டுக்காரங்களை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஒரு ஆள் கூட கூனி பார்த்தது இல்லைங்க. நான் ஃபாரினர்ஸ்லாம் சிலரும் இப்போ பார்க்குறோம்ல, ஒருத்தங்க கூட அப்படி கூனி நடந்து பார்த்தது இல்லை. நம்ம ஊரில் கூனிறாங்க அப்படியே. ஏன்? அவன் முதுகு வளைய மாட்டுக்கா? அவனுக்கு உணவு, நல்ல உணவு சாப்பிட்றான், அதனால அவனுடைய பாடி கூணல் விழாது. கூணல் விழக்கூடாதுங்க. அவர்களுக்கு கூணல் விழுந்தவன், பலவீனம் அடைந்தவன் ஒருத்தம் கூட கிடையாது. நம்ம குறித்து தேவ சித்தம் என்ன? நோய் இல்லாமல் இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேங்கிறார். பிதாவோடு கிறிஸ்துவோடு நல்ல உறவுல ஐக்கியத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் சொல்றார், இதான் நம்மை குறித்து தேவ சித்தம். வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, பிரியமானவர்களே,
நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த எண்ணம், இந்த சிந்தை மனதை விட்டு, எண்ணத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் என்னை குறித்து தேவ சித்தம். பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவதோட பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதான்னு சொன்னார் இல்லையா? பரலோகத்தில் யாராவது ஒருத்தன் வியாதியா இருக்கட்டுமே, ஒரே ஒரு ஆளு, கேப்ரியல் இல்லைங்க நீங்க வரலங்க, ஏன்னா கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கான், ஒத்த தலைவலியா, அங்கே ஒரு ஆள் கூட வியாதியில் இல்லைங்க, அத்தனை பேரும் சுகமா இருக்கிறார்கள். பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் சித்தம் செய்யப்படுவதாக சொன்னார். இயேசு வந்தார், ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுங்கிறாரு. ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கும் பொழுதே சுகம் சேர்ந்தே வருது. ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கிறார், வந்த அத்தனை மக்களும் சுகமாக்குறார். அடுத்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க, சுகமாக்குங்கிறார். ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு இல்லையா? இதோ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே இருக்கிறது. இப்ப ராஜ்யத்தின் செய்தியை கேட்க 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 நீங்க சுகமா தான் இருக்கணும். இது தானா வராது. பிரியமானவனே, ஆத்துமா வாழுகிறது போல எந்த அளவுக்கு இந்த அறிவு, இந்த சிந்தை, நான் சுகமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். பணம்னா யோசிக்கவே கூடாது, 10 தடவை பிதுக்க கூடாது. 10 நோட்டை 10 முறை என்னாலும் 10 தான் வரும். 11ஆவது முறை எண்ணும் போது 12 நோட்டா மாறாது. இப்படி பிதுக்கிக்கிட்டே வரானே, 2 நோட்டு கூடி வராது. சிலருக்கெல்லாம் 10 தடவை என்றது. ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணி 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 செலவு பண்றோம். எண்ணி செலவு போடக்கூடாதுங்க, அள்ளி செலவு பண்ணணுங்க. தேவன் விரும்புகிறார், நான் விரும்புறேன்னு சொல்லல. தேவன் நம்மை குறித்து அதான் சித்தம். இந்த எண்ணம், இந்த சிந்தை இந்த மனதில் ஆதிக்கம் செலுத்தி விட்டதென்றால் நீங்க குறைவில் வாழ மாட்டீங்க. நினைச்சாலும் வாழ முடியாதுங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் இருக்கான். ஏன் இந்த சிந்தை முக்கியம் என்றால், நமக்கு நாளுக்கு நாள் வியாதியை குறித்த அறிவு அதிகமாக பூட்டப்படுகிறது. இந்த வியாதி வந்துருச்சா, அந்த வியாதி வந்துருச்சா, அந்த வியாதியில் அங்கே 10 பேர் செத்து போயிட்டாங்க, இங்கே 10 பேர் செத்து போயிட்டாங்களாம். நமக்கு தெரியாட்டா கூட பரவாயில்ல, ஒரு மியூசிக் போடுவாங்க, கடை ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று போடுவாங்க. அந்த நியூஸ் வந்துருச்சுனாவே எதோ நடக்க போது இருக்கடா, உலகத்தில் எங்கேயும் நடந்துருச்சு இருக்கன்று. நல்லா தான் இருந்தாராம், திடீர்னு மாறாட்டில் செத்துட்டாராம். வியாதியை குறித்த அறிவு உங்களுக்கு பூத்தப்படும் பொழுது, இந்த அறிவு எனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தில் வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், விழுந்து போன குளத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நான் உலகத்துக்குரியவன் அல்ல, தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், ராஜ்யத்தின் மனுஷன். ஆகவே நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேங்கிற அறிவு நம்ம ஆதிக்கம் செலுத்தணும். ஏதே தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க ஏன் சொல்றேன் என்றால், அப்பதான் அந்த சித்தம் மனதின் சித்தமாக மாறும். மனதின் சித்தமாக மாறிடுச்சு, உங்களை விட்டு எடுபட முடியாத அளவுக்கு உள்ள அப்படி ஐக்கியமாயிட்டு என்றால் சுகமா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். எல்லாரும் சுகமாக்குவது, எல்லா வியாதியிலிருந்தும் சுகமாவது நம்மை குறித்து தேவ சித்தம்னா, ஏன் எல்லாரும் வியாதியில் இருக்காங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க. எல்லாரையும் சுகமாக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லா வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார் என்றால், ஏன் இன்னும் சிலர் வியாதியில் இருக்கிறார்கள் கேட்கிறாங்க. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைய வேண்டும் விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? எல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைந்துட்டாங்க? கிடையல. வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் அதை விசுவாசித்து கேட்டு வாழ்க்கையின் பங்காக மாறலாம். மூடியவான் சொல்லுகிறது இல்லையா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேங்கிறாரு. ஆங்கில பைபிள்ல சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லல, ஆரோக்கியமா இருக்கும்படி வேண்டுகிறேங்கிறார். சுகமா இருக்கிறது வேறங்க, ஆரோக்கியமா இருக்கிறது வேறங்க. சுகமா இருக்கிறதுனா வியாதியிலிருந்து சுகமாகிறது, ஆரோக்கியமா இருக்கிறதுனா வியாதியை வரலன்னு அர்த்தம். வியாதியின் அறிகுறிகள் வரலாம், வியாதி தாக்கி இருக்கலாம், வியாதியின் சிம்டம்ஸ் தாக்கலாம். தாக்குனாலும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாதுன்னு உடனே எதிர்த்துட்டீங்கன்னா மிஞ்சி போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். நம்முடைய வேலையை விரும்புறீங்க இல்லையா? சுகமாகாமல் வாழ்வதற்கு, சுகத்தில் வாழாமல் இருப்பதற்கு சில தடைகள் இருக்குது. அதெல்லாம் வருகிற வாரங்களில் பேசுவேன். மக்கள் சுகமானு விரும்புகிறாங்க, ஆரோக்கியமான விரும்புகிறாங்க. எத்தனை பேர் சுகமாக விரும்புறீங்கன்னா கொஞ்சம் அறிவுள்ள எல்லாருமே கையை தூக்கிடுவாங்க. ஆனால் முடியல, சுகமாக முடியல, தடுமாறுறாங்க.
அதுக்கான தடைகள் என்னன்னு பார்ப்போம். முதல் காரியம், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தில் நான் ஆழமாக என் மனதையும் எண்ணத்தையும் பதித்திருக்க வேண்டும். 1 யோவான் போவோம். 1 யோவான் 5:10. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஏன் எழுதியிருக்கிறேன்னு சொல்றார் என்றால், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இந்த ஜீவனில் நீங்கள் வாழவும் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று நீங்கள் அறியும்படியாக, இந்த அறிவு உங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தும்படியாக தான் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இது ஒரு மத புத்தகம் இல்லை. நமக்குள்ள என்ன இருக்கிறது, எத்தன்மையான ஜீவன் இருக்கிறது என்பதை அறியும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம், நாம் எதையாயிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்றால் கடந்த காலத்தில் சொல்றார். எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவரே சுகமாகணும், ஆரோக்கியமாகணும், தீர்க்காயுசா வாழணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், வியாதிக்காக என் பணத்தை செலவழிக்க கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க. அதை குறித்த தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவ சித்தம் என்ன சொல்ல அறிந்தீங்க என்றால் தைரியமாக போல்டா ஜெபிக்க முடியும். எதையாவது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜெபம் என்பது கெஞ்சுகிறதா இருக்கக்கூடாது. ஜெபம் என்பது தைரியமாக தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை உரிமையோடு சொந்தம் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது தான் ஜெப நேரம், இல்லையா? நீங்க அநேக மக்கள், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், நான் சுகமாக விரும்புகிறேன், ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க, இல்லாட்ட சித்தம் இல்லைன்னா விட்டுருங்க. வாழ்க்கையில் ஏதாவது மாறுதல் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் என்றால் உமக்கு சித்தமானா அப்படி ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபத்தில் தைரியம் இல்லை. என்னால் சித்தத்தை அறிந்து ஜெபித்தோம் என்றால் தைரியமா ஜெபிக்கலாம், உறுதியோடு ஜெபிக்கலாம். சித்தம் தெரியல, உமக்கு சித்தமானால் கேட்டீங்கன்னா அதில் கான்ஃபிடென்ட் கிடையாது. ஜெபத்தை குறித்து பேசும்போது டீட்டெயிலாக பேசினேன். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க, உமக்கு சித்தமானால் என்னை செழிப்பாக்குங்க, உமக்கு சித்தமானால் என்னை ஆரோக்கியமாக வாழ வைக்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சித்தம் தெரியலன்னு அர்த்தம். வேத புத்தகம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இந்த நித்திய ஜீவன் மூலமா நமக்கு என்ன உண்டா இருக்கிறது அறிந்து அந்த சித்தத்தில் ஜெபிக்கும்படியாக தான் வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சொன்னது புரியுதா இல்லைங்களா? முதல்ல தேவனோட வார்த்தைக்கு சென்று சித்தம் என்ன என்பதை அறிந்து அப்புறம் சித்தத்தை ஜெபிக்கணும். சில சித்தம் நமக்கு தெரியாது. சில காரியத்துக்கு ஆண்டவரே இதை குறித்த ஒரு சித்தம் என்னன்னு தெரியல, ஆனால் சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிங்கன்னு கேட்குறோம். தெரியல ஆண்டவரே அப்படின்னு கேட்குறோம். யாரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை, சொல்லியிருக்கா? யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த ஊருக்கு போகணும், எந்த விதமான டீட்டெயிலும் பைபிளில் கொடுக்கப்படலை. இந்த பேர் உள்ளதான் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வைத்தார் தேவன் அன்று அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பேர் எங்கே இருக்கலான்னு பார்த்துட்டு நம்முடைய இன்னார் எங்கேன்னு பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி எழுதலை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு ஒன்றும் எழுதி வைக்கலை. ஒரு காரியம் தெரியலைன்னா தேவன்கிட்ட போய் கேட்குறோம், ஆண்டவரே இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம்னா அவர் நமக்கு சொல்லித்தரார். நமக்கு ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறார். ஒரு வார்த்தை ரேமாவாக உங்கள்கிட்ட எலும்பி பேசுது, இப்படித்தான் எலும்பி பேசுது. அது எலும்பி பேசினதுக்கப்புறம் அந்த வார்த்தையில் நிற்கிறோம். ஆனால் சுகம் என்று வரும் பொழுது, மீட்பில் தேவன் சம்பாதித்து கொடுத்திருக்கிற நல்வாழ்வு என்று வரும் பொழுது உமக்கு சித்தமானாலும் கேட்கக்கூடாது. சுகமாக இருக்க விரும்புறீங்கல்ல,
ஆரோக்கியமாக இருக்க விரும்புறீங்கல்ல, சில வியாதியிலேருந்து விடுதலையாக விரும்புறீங்கன்னா, இதான் தேவ சித்தம் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் கேட்டீங்கன்னா சுகம் வந்து மலர ஆரம்பிச்சிடும். நைட்டு பூளுக்கு மொட்டு வந்து மொட்டாக இருக்கிறது, காலையில் அப்படியே வெளிச்ச பட 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 அப்படியே மலர்ந்து அழகாயிருது இல்லையா? சுகம் வந்து மொட்டாக இருக்குது. தேவனோட வார்த்தைங்கிற வெளிச்சம் அப்படியே பட 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 என்ன ஆகும் என்றால் சுகம் மலர ஆரம்பிச்சிடும். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்குன்னு பார்த்தீங்களா? சுகவாழ்வு துளித்துடும். எப்போ துளிக்கும் என்றால் இதை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து என்னானாலும் ஏதானாலும் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று இருந்தீங்க என்றால் சுகமாயிரலாம், ஆரோக்கியமாயிரலாம், தீர்க்காயுசோடு வாழலாம். வாழணும், வாழலாம். இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்க சதா ஆண்டவர் சோத்திரம் சோத்திரம் தான் இருந்தாங்க, சீக்கிரமாக செத்து போயிட்டாங்க, எனக்கு தெரியாது. இல்லை எங்கள் அம்மாலாம் பெரிய ஆவிக்குரிய ஆளுங்க, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்படி ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாலும் அவங்கள எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்கள் அம்மா போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். உங்கள் மனது ஆறுதல் அடைவதற்காக ஜெபிக்கிறேன். ஆனால் அனுபவம் சத்தியம் கிடையாது. அனுபவம் மாறும், சத்தியம் மாறாது. பட் வசனமே சத்தியம்னு சொன்னார். 1000 அனுபவங்கள் இருக்கலாம், 1000 அனுபவங்கள் சத்தியத்தை மாற்றி அமைக்காது. எல்லாரும் சுகமா இருப்பது தேவ சித்தமா? தேவ சித்தம். நம்ம நீதிமான் அப்படித்தானே? தேவனுடைய பிள்ளை அப்படித்தானே? இல்லைங்க ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாருங்க அப்படின்னா என்ன தெரியுது? பாவம் செய்வதும் தேவ சித்தம் தாங்க அப்படி சொல்லிடுவீங்களா? சொல்லுவீங்களா? இல்லைங்க, சிலர் பாவம் செய்யறது கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க, அது கர்த்தருடைய சித்தம். அவர் பாவம் செஞ்சிட்டாரு, இந்த அகால பாவத்திலேயே விழுந்தாரு, அதை அவரை குறித்த கர்த்தருடைய சித்தம், விழுந்துட்டாரு, அனுமதிச்சிருப்பார் கர்த்தர் அப்படி சொல்லுவீங்களா? அதே மாதிரி வியாதியும் சொல்லக்கூடாது. பாவத்தை வெறுக்கிற தேவன் வியாதியை வெறுக்கிறார். பாவம் செய்ய தேவன் அனுமதிச்சாருன்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு உண்மையோ, வியாதி ஆவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லுவதும் தப்பு. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுவது அறிந்து தேவனோட வார்த்தையின் வெளிச்சத்தில் கேட்டீங்கன்னா சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். சங்கீதம் போவோம். சங்கீதம் 103. எளிமையான காரியம் தான் சொல்றேங்க, உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக சில காரியம் சொல்லிக் கொடுக்குறேன். சுகமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம் என்பதை மனதிலிருந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஆழமாக பதிவதற்காக சொல்லிக் கொடுக்குறேன். சங்கீதம் 103, சங்கீதம் 103 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எடுத்தவன சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனதே கர்த்தரை புகழ்ந்து பாடு. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களை, லாபகரமான காரியங்களை மறக்காதேங்கிறார். என்னெல்லாம் மீட்பில் செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் சிந்திச்சு பாரு. மக்கள் நல்ல காரியங்களை சிந்திக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது நடக்கலையோ அதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன நல்லது சிந்திக்க சொன்னாரோ சிந்திக்க மாட்டாங்க. எது எது கெட்டதா இருக்கு, எது எது சரியில்லை, எது எது உருப்படாம இருக்கு, அதையா சிந்திக்க சொன்னாரு. லாபகரமான காரியங்களை, உபகாரங்களை மறக்காதேங்கிறார். முதல் உபகாரம் என்ன? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். தேவன் மன்னிக்காத அக்கிரமம் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒன்று கூட கிடையாது என்றால் தேவன் சுகமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. அத்தனை அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறாரா? கர்த்தர் அத்தனை வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஏன் அக்கிரமங்களை மன்னித்தான் சொல்லிட்டு அடுத்தவன வியாதியை நீக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாவத்துக்கு கிரயம் கொடுத்த தேவன் வியாதிக்கும் கிரயம் கொடுத்திருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறாருங்க, அதே நேரத்தில் கர்த்தர் வியாதியை வெறுக்கிறாருங்க. பாவம் செஞ்சா பரவாயில்லன்றீங்களா? பாவம் தானங்க, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? பொறுத்துட்டு போக வேண்டியதான். கர்த்தாவே பாவம் செய்ய கிருபை தாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அதே போல வியாதியா இருப்பதற்கும் கிருபை தாருங்கன்னு சொல்லக்கூடாது.
வியாதியிலேருந்து வெளியே வந்துடணும். இன்னைக்கு வியாதியில் இருக்கலாம், வியாதியை தடவி கொடுக்கூடாது. அப்படியே கொஞ்சம் தடவி கொடுப்பீங்களான்னு வியாதியில் வாழக்கூடாதுங்க. ஏன் ரெண்டும் ஏன் சொல்றார் என்றால், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இது தேவன் நினைச்சது. கர்த்தர் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அதே நேரத்தில் நோய்களையும் சுகமாக்குகிறார். 53 சொல்றாருங்களே, என்னோட பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இந்த பாடுகள்ங்கிற வார்த்தை வந்து கொளிங்கிற வார்த்தை. கொளி என்றால் பலவீனம், சுகவீனம், உடல் சோர்வு, மனசோர்வு. உடல் சோர்வும் மனசோர்வும். கொளிங்கிற வார்த்தை பலவீனம், மனதிலையும் பலவீனம், சரீரத்திலும் பலவீனம், அதை சுமந்தார். ரெண்டாவது வார்த்தை மகப்புங்கிற வார்த்தை. மகப் என்றால் வேதனை, நோய். அவர் சுகமாக்கி இருக்கிறார் என்றால் நாம் வியாதியில் பலவீனத்தில் வாழக்கூடாது. விழுந்து போன உலகத்தில் தாங்க வாழ்கிறோம். வேதம் சொல்லுவது நெருங்கி நிற்கிற பாவம் இருக்கு. பாவம் செய்யறது கஷ்டமா? பாவம் செய்யறது கஷ்டமாங்க. ஐயோ என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஒன்றும் தெரியாது பாவமா, அப்படியா, வாட் இஸ் திஸ்ங்கிறீங்க? பாவம் செய்யறது எவ்வளோ ஈஸி. மக்களுக்கெல்லாம் சயின்ஸ் வரலங்கிறான், இங்கிலீஷ் வரலங்கிறான், ஃபிசிக்ஸ் வரலங்கிறான், கணக்கு வரவே மாட்டேங்கிறான். கணக்கு கரெக்டாக பண்ணுறான், கணக்கு தான் வரல, மற்ற எல்லா கணக்கும் உனக்கு கரெக்டாக தெரியுது. ஏன்? நெருங்கி நிற்குது. அதே போல் வியாதியும் நெருங்கி நிற்குது. பாவத்தை டெய்லி எதிர்க்கிறது போல வியாதியும் எதிர்க்கணும். வியாதியை வரவேற்கக்கூடாதுங்க. எங்கள் இடத்துல அநேக இடத்துல வியாதியை வரவேற்கிறாங்க. வியாதியும் தேவன் கொடுத்த அன்பின் பரிசு. தேவன் கொடுத்த அன்பின் பரிசு சுகம், ஆரோக்கியம், ஜீவன். பாவத்தை வெறுக்கிற தேவன் வியாதியை வெறுக்கிறார். வியாதியை வந்து பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. ஒரு ஆள் வர ஆரம்பிச்சுங்க, நேற்று ஃபுல்லாக தூங்க முடியலைங்க, பேக் பெயின். உங்கள் கஷ்டமா பெருசு? ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் முதுகு வலி, எனக்கெல்லாம் உடம்பே வலி. அப்படின்னா நீங்கள் அதை மேன்மை பாராட்டுறீங்க, பெருமை பாராட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறாரு, நேற்று விசுவாசி ஒரு தம் அடிச்சிட்டேன், நீங்களாம் ஒரு தம் அடிச்சிங்க, நான் ஒரு பாக்கெட் அடித்தேன் அப்படிங்களா? சொல்ல முடியுமாங்க உங்களை? பாவத்தை பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட அதை வெளியே சொல்லுவதற்கு வேதனைப்படுகிறோம். அதுபோல் வியாதியாக இருந்தால் கூட வெளியே சொல்லக்கூடாது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. உங்களை மாதிரி சோர்வாக இருக்கு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பார்வைக்கு அப்படி இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். வியாதி ஆறுதல் படுத்தக்கூடாது, வியாதியை மேன்மை பாராட்டக்கூடாது, சுகத்தை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க பரலோகம் முக்கியமா சுகமாகாது முக்கியமானா? பரலோகம் தாங்க முக்கியங்கிறாங்க. ஆமாம், நிச்சயமா பரலோகம் சுகமாவது முக்கியமா, பரலோகம் போது முக்கியமானா? பரலோகம் போது தான் முக்கியம்தான். ஆனால் நீங்கள் இதான் அதான்னு பிரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு கிரயம் கொடுத்த தேவன் இதுக்கும் கிரயம் கொடுத்துருக்கிறாரு. நான் சொன்னது விளங்குச்சாங்க. போத்தீஸுக்கு போகிறீங்க, 30,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டீங்க, 500 ரூபாய்க்கு ஒரு மாத்து சேலையும் வாங்கியிருக்கீங்க, 30,000 ரூபாய் பட்டுப்புடவையும் எடுத்து வந்துடுவீங்க. 500 ரூபாய் மாத்து சேலையும் விட்டுருவீங்க. 500 ரூபா முக்கியமா, 30,000 முக்கியமாங்களா? 5 ரூபாய்க்கு கர்ச்சிப்பு வாங்கினா கூட வாங்கிட்டு வந்துடுவோம், வெளியே போனால் கூட விட்டுருவோமா? இப்போ கர்ச்சிப்பு வரலையே. பாவ மன்னிப்புக்கு கிரயம் கொடுத்த தேவன் சுகத்துக்கும் கிரயம் கொடுத்திருக்கிறாரு, தரித்திரத்தையும் கிரயம் கொடுத்திருக்கிறார். என்றால் நான் சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேங்கிறத மனதில் நிறுத்துங்க. இது தேவ சித்தங்க. பிரியமானவனே, ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். எப்படி இருக்கீங்க? வாழ்றங்க சொல்லணும். வாழ்றோம்ல, அப்படி இருக்கணுங்க. இருக்கோம், அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. எப்படி இருக்கீங்க? இருக்கோம்ல, வாழ்றோம்ல, அப்படி சொல்லணும். அது விரும்புங்க. யாக்கோபு வாங்க, யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன்,
ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துடைய மாம்சீகமான சகோதரர் இவர். மரியாளுக்கு அடுத்து பிறந்த பிள்ளை இந்த யாக்கோபு. உங்களை ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன்னா சபையில் இருந்த யாரா இருந்தாலும் சரிதான். சபையில் யார் வியாதிப்பட்டாலும் சுகமாக முடியும். என்றால் சுகம் என்பது எல்லாருக்கும் உரியது. சுகம் என்பது சில தெரிந்தெடுக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, தங்களையே அர்ப்பணித்த, தங்களையே பரிசுத்தப்படுத்தின சில பரிசுத்தவான்களுக்கு அல்ல. சில அப்படித்தான் சொல்லிடுறாங்க. இது எல்லாருக்கும் உரியது கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? தங்களே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே கதி என்று விருந்து, வீட்டை, குடும்பத்தை, பிள்ளை எல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு பிரதர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த பிரதருக்கு இல்லை. அந்த பிரதரும் சுகமாகலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைப்பானாக. சபையில் மூப்பர்னா சத்தியம் தெரிந்த ஆளை கூப்பிட்டு வரணும். சில மக்கள் சிலருக்கு தாங்க சுகங்கிறாங்க, எல்லாருக்கும் சுகம் இல்லைங்கிறாங்க. எல்லாரும் சுகம் கிடையாது. அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க, ஆண்டவருக்காக வாழ்றாங்க, அவங்க சுகமாகலாம். உனக்கு கிடையாதுன்ட்டாங்க. யாரா இருந்தாலும் சுகமாகலாம். உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாக. கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அவனை எழுப்புவாருங்கிறாங்க. எழுப்புவார்னா கன்ஃபார்மா சுகமாயிருவாங்கிறார். ஒருவேளை சுகமாகலாம், ஆகாம இருக்கலாம் சொல்லல, கட்டாயம் சுகமாகலாம். அப்புறம் சொல்லுகிறார், அவன் பாவம் செய்தவனாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இருக்கு. ஒரு காரியம் சொல்றேன், நீங்கள் பாவத்தில் இருந்து கூட சுகமாக முடியும். பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை. ஒருவேளை பாவம் செய்து பாவத்தில் இருந்தபோது கூட தேவனை நோக்கி கேட்டீங்கன்னா தேவன் சுகமாக்குவார். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பிருங்கிறேன். நான் சொன்னது பாவத்தில் இருந்தமென்றால், பாவ வாழ்க்கை வாழ்ந்தமென்றால் கர்த்தர் சுகமாக்க மாட்டார் என்றால் ஒருத்தம் கூட சுகமாக முடியாது. நான் சொல்றது ஒரு ஆள் கூட. பாவமே செய்யாத ஆள் யாருங்க? நீங்க பாவம்னா பெரிய பாவம், சின்ன பாவம், நல்ல பாவம், கெட்ட பாவம் சொல்லக்கூடாது. எல்லா பாவமும் பாவம் தான். அடுத்தவனை பத்தி குறை சொல்றது என்னது? பாவம். அடுத்த வீட்டை பத்தி இல்லாத பொல்லாத பேசுறது என்னது? பாவம். அடுத்தவன் அழிஞ்சா சந்தோஷப்படுகிறது பாவம். என்னங்க குறை சொல்றது பாவம். விசுவாசம் இல்லாமல் சாப்பிட்றது பாவம். பாவத்தில் நல்ல பாவம் கெட்ட பாவம்லாம் கிடையாது. எல்லா பாவமும் பாவம் தான். ஆனால் பாவத்திலேயே தொடர்ந்து வாழுகிறோம், மனம் திரும்பவில்லை என்றால் பிசாசு வியாதிப்படுத்துவதற்கு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்தா கூட, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, ஆண்டவரே நான் சுகமாக தான் இருப்பது சித்தம்னா அவர் அப்போங்க சுகமாக்குறார். சுகமாக்கிட்டு இனி ஒன்றும் பாவம் செய்யாதே பார். நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, உன்னை சுகமாக்குறேன்னு சொல்ல மாட்டாரு. சுகமாக்கிட்டு இனி பாவம் செய்யாதே பார். தேவ தயவு மனம் திரும்புவதற்கு நேராக நடத்துகிறதுங்க. நீங்க எத்தனை புல்பிட்டில், எத்தனை பிரசங்க பீடத்தில் கர்த்தர் ஏன் உன்னை சுகமாக்கல? உன் வாழ்க்கையில் மறைமுக பாவம் இருக்குன்ட்டாங்க. மறைமுக பாவம் இருக்கு. நீ ஜெபம் பண்ணி கேளு, கர்த்தர் மறைமுக பாவத்தை வெளிப்படுத்தி காமிப்பாரு. அப்புறம் நீ சுகமாயிரலாம். அது மறைமுக பாவமோ ஓப்பன் பாவமோ கர்த்தர் சுகமாக்குறார். அந்த தயவை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழுங்க. பெரும்பாலுள்ள சிறியிருக்காளங்க, அவ தீட்டுப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்க உள்ள வந்தோம்னா கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. 10 அடி தூரத்தில் கத்தணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். ஊருக்கே தெரியும். அவமானம், நிந்தை. 12 வருஷங்க. நேர போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. தொட்ட உடனே உதிரத்தின் போக்கு நின்றுச்சு. அவளுக்கு யாரையும் நல்லவன் சத்தியம் சொல்லி கொடுத்துருக்கான். கர்த்தர் சுகமாக்குறது மட்டும் இல்லம்மா, தீட்டோட போய் கூட தொடலான் இருக்கான். சுகமாக்குறவர் மட்டும் தெரிஞ்சா போக மாட்டாங்க. சுகமாக்குறவர் தான் எனக்கு தெரியும், ஆனா நான் தீட்டுப்பட்டவளாச்சே, நான் எப்படி போவேன்பா?
அவர் தீட்டில்லாத ஆளை, பலவீனமான ஆளை சுகமாக்குவார். நான் தீட்டுப்பட்டவங்க, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க, என்ன எப்படி சுகமாக்குவார்? நீ தீட்டே பட்டிருந்தாலும் பரவாயில்லம்மா போமான் இருக்கான் எவனே ஒருத்தன். தீட்டு பெருசா பரிசுத்தம் பெருசா? நான் பரிசுத்தாங்க தான் பெருசு. போய் சுகமாகறா. கர்த்தர் சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னார். இப்பவும் ஒருவேளை வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து செய்யக்கூடாது செஞ்சா கூட, ஆண்டவரே அதன் விளைவாக அந்த வியாதி வந்துருச்சு, ஆண்டவரே சுகமாக்குங்க ஆண்டவரே. மகனே உன் விசுவாசம் உன்னை சுகமாக்குறது, இனி பாவம் செய்யாதே பார். எல்லா மக்களுக்கும் தேவனுடைய அன்பு தெரியும், தெரியுமா? தேவனுடைய கிருபை உள்ளவன் தெரியுமா? இரக்கம் உள்ளவன் தெரியுமா? ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே மண்ணலி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். உலக பழமொழிகளை சபைக்குள்ள கொண்டு வராங்க. உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அது உலகத்தில். நான் தப்பு செஞ்சேன், தண்டனை அவர் அனுபவிச்சார். நான் உப்பு தின்னேன், அவர் தண்ணி குடிச்சார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். அவர் பாடுபட்டாருங்க, நான் சுகமாகிறேங்க. என்னுடைய பாடுகளால் நான் சுகமாகல, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். நான் அல்லங்க, கிறிஸ்து. இப்படி செஞ்சு பாருங்க. என்ன முழுதும் மீட்பு, சிந்தப்பட்ட ரத்தம், ஜெயமா வாழலாம். ஒருவேளை பாவம் செஞ்சிட்டீங்களா? பாவம் செய்யுங்கன்னு சொல்லல, திருப்பி சொல்றேன், பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. நான் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றதுனாலும் நீங்க வாழ போறது கிடையாது. பாவம் செய்யுங்கன்னு சொல்றதுனாலும் இப்படி வாழ போறது கிடையாது. ஓ, ஒருவேளை பாவம் செஞ்சா பரிகாரம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாவம் ஒருவேளை செஞ்சா கூட கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரோ அதை மனதில் எண்ணி பார்த்து, ஆண்டவரே நான் பாவசன், நான் பாவி கிடையாது, நான் நீதிமான், நம்முடைய பிள்ளை, உம்முடைய சுவாபத்தை உடையவ, மெய்யான திராட்சை செடி இணைந்திருக்கிற என்ன நீ கட் பண்ணல, இன்னும் மூட தான் நான் இருக்கேன். இப்படி வாழ்வது இந்த குடும்பத்துக்கு ஏற்றது கிடையாது. நான் ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கேன், பிச்சைக்காரை மாதிரி வாழக்கூடாது, இப்படி வாழ்கிறேன், பன்னியோட கிடக்கேன், சாக்கடையில் கிடக்கேன், இப்படி வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டு, ஆண்டவர் இது என் சுவாபம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள இருக்க நீதியின் சுவாபம் உடச்சிட்டு வெளியே வந்துடும். பேசுங்க. இல்லை நான் தகுதியே இல்லை. நீங்கள் சுகமாக தகுதியா? தகுதி கிடையாது. அவரோட தழும்புகளால் தான் சுகமாகறீங்க. நீங்கள் பரலோகமுக தகுதியா? கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு தகுதியா? கிடையவே கிடையாதுங்க. யாருக்குமே ஒரு தகுதியும் கிடையாதுங்க. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தகுதி யாருங்க? தகுதி கர்த்தருங்க. அப்ப எல்லாருக்குமே நற்செய்தி இருக்கு. நீ தகுதியா? இல்ல, அப்ப நீ சுகமாயிரலாம். நான் தகுதி, நீ கிடையாது, வெளியே போன்றுவார். சுகம் எப்படிங்க வருது? சுகம் கிருபையினால வருதுங்க. கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு, லாயக்கு இல்லாதவனுக்கு, உருப்படாதவனுக்கு கூமுட்டைக்கு தேவன் கொடுக்கிற தயவு. கூமுட்டை வேற, முட்டை வேற, தெரியுமா? முட்டைன்னா பொரிச்சிரும், கூமுட்டைனா கூமுட்டைகளை தான் கர்த்தர் பொரிக்க பண்ணுகிறார். அதான் தேவ தயவு. குற்றப்படுத்தாதீங்க, உங்களையே தாழ்வா நினைக்காது. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்க, ரட்சிக்க விரும்புகிறார். வசனம் வாசிங்க, யாக்கோபு 5:15 வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிக்கும்னா அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகம் கொண்டு போக முடியல. அவனை விசுவாசம் உள்ள ஜெபம் அவனை சுகமாக்கும். வேதத்தில் ரட்சிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் சுகத்துக்கு வேதம் பயன்படுத்துது. எந்த வார்த்தை ரட்சிப்புக்கு பயன்படுகிறதோ அதே வார்த்தை சுகத்துக்கு பயன்படுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். அங்கே சொல்லப்பட்ட ரட்சிப்புங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை சொட்டேரியாங்கிற வார்த்தை. சொட்டேரியாங்கிற வார்த்தையில் தான் ஜோசோங்கிற வார்த்தை வருது. எஸ்ஓ இஜெட்ஓங்கிற வார்த்தை, சொட்டேரியா தான் ரூட் வேர்டு. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாக இருக்குதுன்னு ரோமர் 1:17 சொல்லுங்கள். அதுவும் சொட்டேரியா தான். சொட்டேரியாவும் ஜோசோவும் ஒரே வார்த்தை. சொட்டேரியா ரூட் வேர்டு, ஜோசோங்கிறது அதுலேருந்து வெளியே வர்ற ரோடு.
வெளியே வர வார்த்தை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் படிக்க வேணாம் சொல்லிட்டே வரேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்காங்க. அடித்து உரிச்சாச்சு, தொழு மரத்தில் கட்டியாச்சு. அவங்க வாயை திறந்து பாடுகிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. விடுதலையாக்கப்பட்டார்கள். அவங்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக அவர்கள் ஜெபித்தார்களா? அவர்கள் தேவனை துதித்தார்களா? கிடையாது. சிறைச்சாலை கதவு திறக்கப்படும், நம்ம இதிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க துதித்தார்களா? கிடையாது. இந்த கட்டுகள்லாம் உடஞ்சிரும், நம்ம எஸ்கேப் ஆகி யாருக்கும் தெரியாம வெளியே ஓடிடலாம் அப்படி நினைச்சு துதிக்கவில்லை. அவர் தேவன், ஆகவே அவர் துதித்தார்கள். அவங்க பதில நினைச்சு துதிக்கலங்க, அவர் தேவன். இந்த நேரத்தில் அவர் தேவன், ஆகவே துதிச்சாருங்க. கட்டு உடஞ்சிருச்சு, வெளியே ஓடல, ஜெயிலில் தான் இருந்தாங்க. எஸ்கேப்டா, கிரேட் எஸ்கேப்னு ஓடல, அங்கே தாங்க இருந்தாங்க. உடனே சிறைச்சாலை தலைவன் அந்த நாட்களில் கைதி தப்பிச்சிட்டான்னா ஜெயிலரை கொன்றுவாங்க. இன்னைக்கு இருந்தால் நல்லது. இன்னைக்கு இருந்தோம்னா ஒருத்தன் தப்பிக்க மாட்டான். அன்னைக்கு கைதி ஒருத்தன் தப்பிச்சிட்டான்னா ஜெயிலர் தன்னைத்தானே கொண்டுக்கணும், இல்லாட்ட மறுநாள் நம்ம கொண்டுருவாங்க. அதனால தன்னை குத்திக்க போகும்பொழுது சொல்றாரு, நாங்கள் எங்கேயும் போல இங்கே தான் இருக்குன்னு சொன்னோன்னா ரட்சிப்பை பற்றி பேசுறாரு. ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சோசோ எஸ்ஓ இசட்டோ, ரட்சிப்பு இருக்கு இல்லையா? அதே வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிப்புக்கும் அதே வார்த்தை, சுகத்துக்கும் அதே வார்த்தை. ஏன் சொல்லப்படுகிறது என்றால், கல்வாரி சிலுவையில் பாவத்துக்கு கிரயம் கொடுத்த தேவன் சுகத்துக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வியாதியிலிருந்து விடுதலையாவது முக்கியம். தேவன் அதை ரெண்டா பார்க்கல, ஒன்னா தான் பார்க்கிறார். நீங்கள் அப்படித்தாங்க பார்க்கணும். பாவத்தில் வாழக்கூடாது, அதே போல வியாதியில் வாழக்கூடாது. பாவத்தில் வாழ்ந்தா சந்தோஷமா? எங்கள் மக்களுக்கு வியாதியில் நம்ம பிடிக்குங்க. சிலருக்கு எல்லாம் எல்லாரும் நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, கொஞ்சம் கவனிச்சுக்குப்பா, வியாதியஸ்தம்பா, என்ன உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருடைய கவனம் அவங்க மேலே விழுது. பார்த்தீங்களா? சிலருக்குலாம் பிடிக்குங்க. வயசான காலத்தில் சில ஆக்டிங்கே கொடுக்கும். முடியலையாவது கடியிலையாவது ஆக்டிங்லாம் இருக்கவே கூடாது, சுகமாக தான் இருக்கணுங்க. முடியலைன்னா எந்திரிக்க வேண்டியதான். மெய்யாவே முடியலன்னா வேறங்க. முடியணும். மனசில் டியூன் பண்ணிருங்க. முடியும், ஆரோக்கியமாக இருப்பேன், சுகமாக இருப்பேன், இப்போயே டியூன் பண்ணுங்க. சின்ன வயசில் எங்கள் பசங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வரேங்க. நான் சின்ன வயசுலேருந்து சுகம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், வியாதியில் வாழக்கூடாது, பலவீனத்தில் வாழக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து கர்த்தரை நம்பி வாழுங்கன்னு சொல்லித்தரேன். சின்ன சின்ன காரியம்னா உடனே டாக்டர்கிட்ட போகக்கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது, சுகமாகணும், இது நம்முடையதல்லங்கிறது சின்ன வயசுலேருந்தே டியூன் பண்ணிட்டே வரணும். இதே பழக்கம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வியாதி இல்லாமல் ஆரோக்கியம்லாம் வாழ்ந்து பழகிடுவாங்க. டாக்டர்கிட்ட கூட்டு போய் சொல்லக்கூடாது, தும்முறான். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் வசனம். இந்த அறிவை வளர்த்து பாருங்க. ரொம்ப கேர் எடுக்காதீங்க வியாதி மேல. வியாதி எதிருங்க. சுகமாகணும், ஆரோக்கியமான மனதில் நிறுத்துங்க. லூக்கா 18 படிக்க வேணாம். ஏன் சொல்றேன்னா, இதில் வசனங்கள்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் சுகம் கிடையாது, எல்லாருக்குமே சுகம். லூக்கா 18 பேர் தெரியாதவன், பேர் வைக்காத ஒருத்தன், அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கல, அவனுக்கு என்ன பேர் வச்சான்னு யாருக்குமே தெரியல. பத்திமேயின்னு ஒருத்தன் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிறான். பத்திமேங்கிறது பேர் இல்லைங்க, பத்திமேனா திமேயுடைய மகன். அவன் பேர் ஊரில் ஒருத்தனுக்குமே தெரியல. பத்திமேயினா அவன் பேர் இல்லைங்க, திமேயுடைய மகன். பார் திமேயு, பார்னா மகன், திமேயு மகன். அவனுக்கு அதோட பேர் கிடையாது. ரோட்டில் பிச்சை எடுக்கிறான், கண்ணு தெரியாதவன். இயேசுநாதர் போறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். எல்லாரும் சும்மாருங்கிறான். நீங்க சுகமாகணுமா, செழிப்பாகணுமா, முன்னேறணுமா, என்னங்க இல்லை ஐயோ செழிப்புக்கு அந்த சர்ச்சுக்கா போறீங்க, ஐயோ அங்கே போகக்கூடாதுங்க அப்படின்னா அங்கே தான் போவேன்னு சொல்லுங்க. அதிகமாக சொல்லணும். இவனை சொன்னவன கம்முன்னு இருந்தானாங்க, இன்னும் ஊக்கமாய் கூப்பிட்டான் இருக்கு.
மீட்புல உங்களுக்கு தேவன் ஒன்று சம்பாதித்து வச்சிருக்கிறாரா? அதை பேசக்கூடாதுன்னு சில சொல்றாங்களா? அதிகமாக பேசுவேன். செழிப்பை பேசாதீங்கன்னு என்கிட்ட சொல்லி பாருங்க, 30 வாரம் பேசுவேன். 30 வாரம் பேசுறீங்களா? 60 வாரம் பேசுவேன். எதை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை டபுள் மடங்கு பேசுவேன். இவனை பேசக்கூடாதுங்கிறாங்க, இவன் அதிக ஊக்கமாக கத்துறான். ஆண்டவர் நின்று அவனை கூப்பிட்டுவாங்கிறாரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணுமாங்க, முன்னேறணுமாங்க, ஊக்கம் இருக்கணுங்க, ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி இருக்கணும். அவன் அவன் வெறி கொண்டு கத்துறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் வெறி கொண்டு கத்துறான். அந்த வெறி இருக்கணும். ஆண்டவர் பக்கத்தில் வந்து உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேங்கிற, நான் என்ன செய்ய நினைக்கிறேன்? ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா டீ சாப்பிட்டுக்குருவேன், டீயும் வடையும் சாப்பிட்டுக்குருவேன். சரி பிடி, 100 ரூபா பிடின்னு கொடுத்துவார். அவன் ஆண்டவரே நான் பார்வை அடையணும்னா, என்னங்க வேணும் உங்களுக்கு? சுகமானுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, 140 வருஷம் வாழணுமா? மகனே என்ன வேணும்? ஆண்டவரே 140 வருஷம் வாழணும். என்ன? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததும் பாரு. அடுத்த போய் சொல்றாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் பாவத்திலிருந்து விடுதலையானா, வியாதியிலிருந்து விடுதலையானா. அப்ப ரட்சிக்கப்படுவதும் சுகமாவதும் தேவனுடைய பார்வையில் ஒன்று. எந்த அளவுக்கு ரட்சிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு சுகம் முக்கியம். சுகமாகணும், ஆரோக்கியமாகணும். வியாதியை கூட எழுதா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 days. அதை கூட சொல்ல, கழுது என்ன வேலையை சொல்லிட்டு போங்க, நல்லா தாங்க இருக்காங்க, வெளியூர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிடுங்க. சும்மா இருக்கிற வியாதி எதுக்கு கூப்பிட்டு அழைக்கிறீங்க? அது சொன்னோம்னா உங்களுக்கு திருப்தி ஆயிரும். பிள்ளைக்கு உடம்பு முடியல, அவன் நல்லா தான் இருப்பான். ஓப்பனாக சொல்லுங்க, இந்த விஷயம் அந்த விஷயம் போகிறோம். எதுக்கு எடுத்தாலும் வியாதியை சொல்லாதீங்க. ஏன் வரல? கொஞ்சம் உடம்பு முடியல. சொல்லவே கூடாது. அடுத்து கேட்பேன் ஏன் வரலன்னு. கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு, படுத்துட்டேன். உருண்டாச்சு வந்துடணும். சுகம் நம்முடையது. எந்த அளவுக்கு ரட்சிப்பு தேவ சித்தமோ அதே அளவுக்கு சுகம் தேவ சித்தம். சுகமாகணும், ஆரோக்கியமாக நினைங்க. சில மக்கள் சொல்கிறாங்க இல்லைங்க வியாதியும் தேவ சித்தம் தாங்கங்கிறாங்க. ஏன்னா சில வரம்பற்ற மக்களையே தேவன் வியாதியில் போட்டிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழ்ந்த ஒரு மனுஷன் எலிசா. எலியா செஞ்சதை காட்டிலும் எலிசா செஞ்சது டபுள் மடங்கு, ரெட்டிப்பான வரத்தை பெற்றவர். 2 ராஜாக்கள் 13 நினைக்கிறேன். எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான் இருக்கு. எலிசா கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணவர். வேதம் சொல்லுகிறது எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான். வாசிங்களேன். சிலர் அப்படியாமாங்க, அப்படியா இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சாங்க சொல்றேன். 2 ராஜாக்கள் 13:14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். மரணத்துக்கு ஏதுவான வியாதினா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அதே சாப்டர்ல அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த 13ஆம் அதிகாரத்திலேயே எலிசா சாப்டர் முடிஞ்சிடும். அவர் அடக்கமே பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி கல்லறையில் புதைச்சாச்சு. அடுத்து ஒரு யுத்தம் வருது. அதை வாசிங்களேன். 20ஆம் வசனம். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்து, அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண புகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறைகளை போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்பிகள் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஆள் செத்து அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் சில எதிரிகள் வர்றாங்க. ஒருத்தனை தூக்கிட்டு போகிறாங்க. தூரத்தில் பார்த்தவொன்னே அடக்கமே பண்ணல, தூக்கி போட்டு போயிட்டான். தூக்கி போட்டவன் நேராக விழுந்தவன எலிசாவுடைய எலும்புல பட்டுருச்சு. எலும்புல பட்டவன அவன் எந்திரிச்சான். எந்திரிச்சோன்னா அவன் திடுத்திடு இவனுக்கு பின்னாடி ஓடி வருவான். ஏன்னா அவன் நின்னா அவனை போட்டுருவாங்க. பின்னாடி வர்றது படை. அவன் எந்திரிச்சு திடுத்திடு இவனுக்கு பின்னாடி வரான். ஒருவேளை பின்னாடி வர இவனை பார்த்தான்னு வச்சுக்குவேன், பேய் வருதுன்னு ஓடி இருப்பான்.
செத்தவன் வர்றான்டா. எலிசா வரங்களை உடையவர், வல்லமை உடையவர். நல்லா கவனிங்க, வரங்களும் வல்லமைகளும் நமக்குரியது கிடையாது, மக்களுக்குரியது. எனக்கு சுகமாக்கும் வரங்களே உடையவனாயிருந்து மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமை உடையவனாயிருந்தும் நான் வியாதிப்பட முடியும். அந்த வரத்தை கொண்டு என்ன சுகமாக்க முடியாது. வரம் சுய பிரயோஜனத்துக்கு கிடையாதுங்க, மற்றவருடைய பிரயோஜனத்துக்குங்க, சபையின் பக்தி விரித்துக்கு. நான் சுகமாகணும் என்ன செய்யணும்? விசுவாசித்து சுகமாகணும். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? வரம் மற்றவர்களுக்கு, எனக்கு சுகமாகணும் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கணும். கொரிந்து சபையில் எல்லா வரமும் இருந்துச்சு. தீர்க்க தரிசனம் இல்லையா, அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இல்லையா, அத்தனை வரம் இருந்துச்சு. ஆனால் வியாதியில செத்தவே நிறையா. உங்களில் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், செத்தும் போயிட்டாங்கன்னு இருக்கு. வரம் இருக்கு, ஆனால் விசுவாசம் இல்லை. வரம் முக்கியமா விசுவாசம் முக்கியம்னா, வரமும் முக்கியம், விசுவாசம் முக்கியம். கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்குறாருன்னா ஏன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் எல்லா வியாதியஸ்தனையும் சுகமாக்கி ஹாஸ்பிட்டலை ஏன் இழுத்து மூடக்கூடாது? கர்த்தர் சுகமாக்குறாருங்கிறீங்க எங்கே போனாலும். அப்புறத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டலை சுகமாக்கி எல்லாம் மூடுங்க. இயேசு தன்னிடத்தில் வந்தவர்களை சுகமாக்கினார். ஹாஸ்பிட்டல் இயேசு போலங்க, தன்னிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். விசுவாசத்தின் மூலமா தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சிலர் ரட்சிக்கப்படலை. இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும் கவர்மெண்ட் திட்டம் போட்டிருக்கலங்க. எப்போ போட்டாங்க? ஸ்கூல் திறந்து எவ்வளோ வருஷமா இருக்கு? இன்னும் மாடு மேய்க்கிறவன் இருக்கான்ல, அப்படின்னா என்ன, நீங்க முதல்ல ஸ்கூலெல்லாம் மூடுங்க சொல்லுவீங்களா? என்னங்க, ஸ்கூலுக்கு போனோம்னா சொல்லி கொடுத்ததை படித்தோம்னா மாடு மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க, நானும் ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் மாடு தான் மேய்ச்சேன். என்ன கேட்ட? சர்ச்சுக்கு வந்ததுனால இல்லைங்க, தேவ சித்தத்தை கேட்க 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 வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். சுகமா தேவ சித்தமா, ஆரோக்கியமா தேவ சித்தமா? தேவ சித்தம் இது நம்முடைய பிறப்புரிமைங்க, ரைட்ஸுங்க. என்ன ரைட்ஸ்? ஏன் ஊர் ஏன் நடங்க, எனக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க இல்லையா? அது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன் லேண்டு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்க, நில உரிமை சட்டம் உங்களுக்கு கிடையாதுங்க. நாளைக்கு கவர்மெண்ட் இது ஏன் லேண்டுன்னா முடிஞ்சு உங்களுக்கு. என்னங்க, நீங்க கேஸ் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நில உரிமை சட்டம் கிடையாது. இது ஏன் ரைட்ஸு, என் பரம்பரை சொத்து. நல்லது, கவர்மெண்ட் கேட்டால் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் கேட்காத வரை உங்கள் சொத்து தான். அந்த சொத்தை யார் சொத்துங்க? கவர்மெண்ட் சொத்துங்க. நம்ம நாட்டில் இருக்க அத்தனை லேண்டும் கவர்மெண்ட் லேண்டு. அதனால தான் நம்ம தீர்வை கட்டுறோம், நாங்கள் அனுபவிக்கிறதுக்குன்னு. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே இல்லை, எந்த லேண்டும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் மீட்புன்னு வரும்போது ரைட்ஸ் இருக்கு. சுகம் உங்களோட ரைட்ஸு, செழிப்பு உங்களோட ரைட்ஸு, நல்வா உங்களோட ரைட்ஸு. ஏன் கிரயம் கொடுத்துருக்கிறாரு? லூக்கா வாங்க, லூக்கா 4. இயேசு பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கம், அது இயேசு பண்ணின பிரசங்கத்தை ரெக்கார்டில் எழுதின முதல் பிரசங்கம். லூக்கா 4 கவனிங்க, மனதில் ஆழமாக பதிகிற வரை கவனிங்க. சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதை மனதில் நிறுத்துங்க. லூக்கா 4:16. லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஒரு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அது என்ன நாள்? ஓய்வு நாள். ஒரு ஓய்வு நாளில் வாசிக்கும்படி எழுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது, வாசிக்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பற்றவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுக்கிறார், ஃபுல்லாகவும் வாசிக்கல,
கர்த்தருடைய அனுக்கிரக வசத்தை பிரசித்தப்படுத்தவும் என்று சொல்லி உட்காந்துட்டா அடுத்து வாசிக்கல. அடுத்து எப்படி தொடர்கிறது என்றால், தேவன் நீதியை சரிக்கட்டுறதை பற்றி சொல்லுது. தேவன் நீதி சரிக்கட்ட வரல, மீட்க வந்திருக்கிறார், ரட்சிக்க வந்திருக்கிறார், நரகத்துக்கு மக்களை தள்ள வரல. முதல் வருகை நியாய தீர்ப்பு கொடுக்க வரல, நியாய தீர்ப்பில் இந்த மக்களை ரட்சிக்க வந்திருக்கிறார், அனுக்கிரக வருஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாம் கவனிங்க, எல்லாமே பேசுறார், டோட்டல் பேக்கேஜ் பேசுறார். சரீர சுகம், மனதில் சுகம், பொருளாதாரத்தில் சுகம், பாவ மன்னிப்பு, தரித்திரத்திலிருந்து விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, டோட்டல் பேக்கேஜ் எடுத்து பேசுறார். இதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக வந்திருக்கிற இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதுங்கிறார். அது ஒரு ஓய்வு நாள். 7 வருஷம், ஒவ்வொரு 7 வருஷமும் ஓய்வு வருஷம். 7 49 ஒரு ஓய்வு வருஷம், 50வது வருஷமும் ஓய்வு வருஷம். ஓய்வுலேயே பெரிய ஓய்வு வருஷம். 50வது வருஷத்தில் நீ இழந்த அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த 50 வருஷம் ஆரம்பிக்கிறது, அடுத்த 50 வருஷத்தில் இழந்ததெல்லாம் திரும்பி படலாம். 51வது வருஷத்தில் உங்கள் தாத்தா ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்தை ஒருத்தருக்கு அடமானம் வச்சிட்டார். அப்போ உங்கள் தாத்தாவுக்கு 70 வயசு. அவர் அந்த 2 வருஷத்தில் அவர் செத்துட்டார். அப்போ நீங்கள் பிறக்கலை. உங்கள் அப்பா காலத்தில் உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்னா அது அடமானமாக இருக்குன்னு தெரியும். உங்கள் அப்பாவும் செத்து போயிட்டான்னு வச்சுங்க. இப்போ அந்த சொத்து உங்கள் சொத்துன்னு பிறந்த உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய இதுன்னு தெரியாது. ஆனால் யாருடையது? உங்களுடையது. ஆனால் ரெக்கார்டில் எப்படி இருக்குன்னா உங்களுடைய தான் ரெக்கார்டில் இருக்கும். அது உங்களுடையதுன்னு ரெக்கார்டில் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ போய் என்ன செய்யணும்னா, யாராச்சும் சொன்னாங்கன்னா, எப்போ அது ஓ லேண்டு 50வது வருஷம் வந்துருச்சு, ஓ சொத்தை நீ எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே நேராக போய் ரெக்கார்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி 50வது வருஷம் ஆச்சு, பழி செலுத்தியாச்சு, ரெக்கார்டில் எனக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொந்தம் பாராட்டினீங்கன்னா அந்த அவன் ஒன்றுமே சொல்ல முடியாது, கொடுத்துட்டு போயிடணும். சுகம் உங்களுடையது, ரட்சிப்பு உங்களுடையது, நல்வாழ்வு உங்களுடையது, ரெக்கார்டில் இருக்கு. இங்கே ரெக்கார்டை படித்து காமிக்கிறேன். ஐயோ உனக்கு தெரியலையா, உங்கள் தாத்தா ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டாரு, இப்போ சந்ததியாக போயிருச்சு, உனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, பழி செலுத்தியாச்சு, அனுக்கிரக வருஷம் வந்தாச்சு, சுகம் உன்னுடையது, ரட்சிப்பு உன்னுடையது, நல்வாழ்வு உன்னுடையதுன்னு நான் இப்போ பாசிச்சு காமிக்கிறேன். என்னுடையதா அப்படின்னு போகக்கூடாது. அப்படியா என்னுடையதா, சரி சோத்திரம் அப்படின்னு போகக்கூடாது. அதை வாங்கி அனுபவிக்காத வரை விடக்கூடாது. இன்னும் சட்டத்தில் எழுதியாச்சுங்க உங்களுடையதுன்னு. அவன் என்ன நினைச்சான், அனுக்கிரக வருஷம் ஒன்று வரும்னு நினைச்சான். இப்போ அனுக்கிரக வருஷம், நான் தான் அனுக்கிரக வருஷம்னார். அந்த வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு உங்கள் கண்களுக்கு முன்பாக. நான் தான் அனுக்கிரக வருஷம், என்னை விசுவாசிக்கிறேன் எவனா இருந்தாலும் அவன் பெற்றுக்கொள்ளலாங்கிறார். அத்தோட விட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உதாரணத்தை பேசுறார். 2 பெரிய தீர்க்கதரிசிகளை எடுத்து பேசுறார். ஒன்று எலியா, இன்னொன்று எலிசா. அவங்களுக்கு 2 பேருமே சூப்பர் ஹீரோ. எலிசாவின் காலத்தில் எத்தனை குஷ்டரோகிகள் இருந்தா, ஆனால் நாகமான் மட்டும்தான் சுகமானன்ட்டார். அடுத்து சொல்லுகிறார், எலியாவின் காலத்தில் எத்தனை விதவைகள் இருந்தாங்க, ஆனால் சாரிபாத்து விதவி தான் செழிப்பானாங்கிறது. ஏன்னா அந்த வசனம் வாசிங்களேன், இதோட முடிப்போம். லூக்கா 4:21 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் வேத வாக்கியம் நிறைவேறதுன்னா யூபிலி வருஷம் காத்திருக்க வேணாம். 30 வருஷம் இருக்கு, 50 வருஷம் சொல்ல வேணாம். யூபிலி வருஷம் வந்துருச்சுட்டார். நான் வந்துட்டேன், வந்ததுலேருந்து யூபிலி வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டார். வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்றார். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதான் பிரச்சனை. இவன் யோசேப்பு குமாரன் இல்லையா அப்படின்னா முடிஞ்சு, இவன் நம்ம சொந்தக்காரன் இல்லையா அப்படின்னு, யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரிகள் எவைகளோ அவைகளை உன் ஊராய் இவ்விடத்திலும் செய்ய என்று நீங்கள் என்னிடம் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த பொழுது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆகினும் எலியா சீதோ நாட்டில் சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும்
எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரிய தேசத்தனாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டான். முதல்ல கிருபையுள்ள வார்த்தையை இப்போ டென்ஷன் ஆயிட்டான். அப்படி மனுஷன் தான் முதல்ல ஐயா அம்மா ஊழியக்கார மாதிரி ஆகுமாண்ணா, ரெண்டாவது அப்படி வேற மாதிரி ஆயிடுவாங்க. அதான் மனுஷன் சொல்றாரு. கப்பர்நகூமில் செஞ்சதை இங்கேயும் செய்யுங்கிறீங்க. ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்தவில்லை என்றால் அவற்றிலிருந்து உங்களுக்கு எதையுமே பெற முடியாது. ஒரு சிம்பிள் மேட்ருங்க. ஒரு மனுஷனுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணுறார், அவன் வாயிலிருந்து வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்குறார். அந்த வார்த்தையை நீங்கள் டிஸ்ஹானர் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வராது. எலிசாவின் காலத்தில் இந்த மக்கள் அவனை டிஸ்ஹானர் பண்ணிட்டாங்க, அவனை மதிக்கலை. அதனால் வெளியே இருக்கிற ஆள் சுகமாகிறான். எலியாவின் காலத்தில் இஸ்ரேலில் எத்தனை விதவிகள் இருந்தாங்க, இந்த அபிஷேகத்தை அனாயிண்டிங் அவன் மதிக்கலை, வெளியே இருக்கிற ஆள் சுகமாகிறான். தேவன் விரும்புகிறது இனமோ மொழியோ நிறமோ இல்லை, தேவன் விரும்புகிறது விசுவாசம் மாத்திரம்தான். இவன் யூதன், மற்ற 2 பேர் சொன்னார், 2 பேரும் பிரஜாதிகள். நாகமான் பிரஜாதி, சரத்தா ஊரில் இருந்த அந்த விதவை பிரஜாதி. வேறு சொன்னால் எசேபேல் ஊரை சேர்ந்தவ, பிரஜாதி தேசத்தை சேர்ந்தவ. அவள் விசுவாசிக்கிறார். தேவன் நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்த மொழியை சேர்ந்தவங்க அதெல்லாம் பார்க்கல, தேவன் விசுவாசத்தை காண்கிறார். அந்த வரை உங்களுடைய அபிஷேகத்தை நான் விரும்புகிறேன். வியாதி பெருசாக இருக்கலாம், ஆனால் வியாதியை காட்டிலும் உங்களுடைய அபிஷேகம் பெருசு. இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், இந்த வியாதியை முறிக்கும், இந்த பலவீனத்தை முறிக்கும்னா முறிக்கப்படும். இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பாருங்க, குறிப்பாக அது ஓய்வு நாளாக தான் இருக்கும். ஒருத்தர் சுகமாக்குவார், அது ஓய்வு நாளாக இருந்துன்னு இருக்கும். அவர் ஓய்வு நாளில் சுகமாக்கணும், எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. மற்ற நாளை ஏன் சுகமாக்கக்கூடாது, ஏன் இன்னைக்கு சுகமாக்குறீங்க, இது ஓய்வு நாள். இயேசு கேட்குறாரு, ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுற இல்லைங்கிறார். கேட்குறாங்க, ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுற இல்லை. விருத்த சேதனம் முக்கியமா சுகம் முக்கியமானா? சுகம் முக்கியம். அது மீட்பிக்குற அடையாளம். அது எந்த அளவுக்கு உனக்கு முக்கியமாக தெரியுது. எனக்கு மனிதன் சுகமாவது எனக்கு முக்கியம். அவன் சுகத்தை கிரியா நினைக்கிறாங்க, இவர் சுகத்தை இளைப்பாறுதலாக நினைக்கிறாருங்க. சுகம் கிரியை கிடையாது, சுகம் என்பது இளைப்பாறுதல். அவன் ஓய்வு நாளை மீறினதான் நினைக்கிறான். இயேசு ஓய்வு நாளை மீறினாரா? நியாயப்பிரமாணத்தை மீற வரலங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நான் சொன்னது புரியுதா? சுகம் என்பது இளைப்பாறுதல், மீட்புங்கிறது இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருப்போம், சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாக இருப்போம். இது என்னுடைய பிறப்புரிமை நினைங்க. ஏழையாக இருக்கக்கூடாது, தரித்திரமாக இருக்கக்கூடாது, பெட்டில் படுத்து கிடக்கூடாது. ஒரு நாள் படுத்துட்ட கூட சீக்கிரமாக எந்திரி, எவ்வளவு சீக்கிரமாக வெளியே வரணும்னு கேட்கணும். உள்ளே போனோன்னு என்னைக்கு டிஸ்சார்ஜ்னு கேட்கணும். என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? சீக்கிரமாக வெளியே வாங்க, சுகமாங்க, ஆரோக்கியமாக இருங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு நாட்டப்பட்ட நீதியின் விருட்சமாக வாழ்வோம், எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புது உடன்படிக்கைக்காக நன்றி, சம்பாதித்து வைத்திருக்க எல்லா நன்மைகளுக்காக நன்றி. வெற்றி எங்களுடையது, வாழ்வு எங்களுடையது, சுகம் எங்களுடையது, ஆரோக்கியம் எங்களுடையது. இதுவையெல்லாம் என்னுடைய பிறப்புரிமைகளாக இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு கிரயத்தை செலுத்தி கர்த்தாவே மீட்பை ஏற்படுத்தி கொடுத்து என் வாழ்க்கை முழுவதையும் அனுகிரக வருஷமாக மாற்றியிருக்கிறேன். கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தை, அந்த வார்த்தை கனப்படுத்துகிறோம். அந்த அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை எங்களை வைத்திருக்கிறதுபடியாக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள், பலவீனங்கள்லாம் எங்கள் எல்லையெங்கும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கட்டும். சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சுகம் துளிர்க்கட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசு நாமத்தில் வாழ்கிற இடத்துல உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக வாழட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தாவே, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக, பலவீனங்கள் முறிக்கப்படுவதாக, வியாதிகள் நீங்குவதாக என்று சொல்லுகிறேன். கர்த்தர் சுகமாக்குனதுக்காக நன்றி, ஆரோக்கியப்படுத்தினதுக்காக நன்றி. எல்லா தீராத வியாதிகளையும் வார்த்தை அனுப்பி சுகமாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார். கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரே, இன்ப இயேசு என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரே. பக்கத்தோட சொல்லுவோம். தேவன் நாம் சுகமாயிருக்கும்படி, செழித்திருக்கும்படி, ஆரோக்கியமாக வாழும்படி தேவன் விரும்புகிறார். சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும், சுகத்தை, செழிப்பை, நல்வாழ்வை, ஆரோக்கியத்தை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே வியாதியை, பலவீனத்தை, இல்லாமையை, வறுமையை வெறுப்போம். இயேசு நாமத்தில் வாழ்ந்து சுகித்து தலைத்திருப்போம். ஆமென்.